கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த நாள் முழுவதிலும் தேவ கிருபையினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்தில் நான் எஜமானானால் என் பயம், எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? குறிப்பிட்ட ஒருவர் தன்னுடைய நண்பர்களையோ உறவினர்களையோ பழகினவர்களையோ தன்னுடைய இல்லத்தில் ஓரிரு நாட்கள் தங்கி செல்லும்படி விரும்பி அழைப்பார். அவ்வளவு அன்பாக வருந்தி அழைக்கின்றாரே என்று எண்ணி அவருடைய இல்லத்தில் விருந்தாளியாக செல்லும் எவரும் மறுமுறை அவர் அழைத்தால் போக மாட்டார்கள். ஏனென்றால் விரும்பி அழைப்பாரே அன்றி அவர்களை முறைப்படி நன்கு உபசரிக்க மாட்டார். அவர்களுக்கு நல்ல உணவுகளை கொடுப்பதிலும் தேவையான சௌகரியங்களை செய்து கொடுப்பதிலும் மிகவும் அலட்சியமாக இருப்பார். இவர் யாரையும் அழைக்காதிருந்தால் குறைந்தபட்சம் அவருடைய சரியற்ற மனநிலையாவது பிறருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இவர் எல்லாரையும் அழைப்பார். அவ்விதமாகவே சிலர் ஆண்டவராகிய இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய விருப்பத்துக்குரியவர்களாய் அவர்கள் இருப்பதில்லை. அவரை அழைத்ததே அவர்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு முறை தேவ ஊழியர் ஒருவரை விருந்தாளியாக அழைத்த ஒரு குடும்பத்தினர் கடமைக்கு உணவு மட்டும் தந்துவிட்டு பிற நேரங்களில் எல்லாம் தங்கள் குடும்ப காரியங்களில் மூழ்கியிருந்தார்களே அன்றி அவரோடு பேசவோ எதையாவது பகிர்ந்து கொள்ளவோ குடும்ப காரியங்களை குறித்து எதையாவது சொல்லவே இல்லை. எனவே விருந்தாளியாக சென்ற அவர் ஏதோ ஒரு அந்நியன் வீட்டில் இருப்பது போன்ற உணர்வால் வருத்தப்பட்டார். ஆண்டவரை அழைப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அழைத்த பின்பு நம் வாழ்க்கையில் அவருக்கு என்ன பங்கு, எவ்வளவு முக்கியத்துவம் என்பதே முக்கியமானது. அவரும் வாழ்வில் வந்தால் ஏதோ கொஞ்ச ஜெபம், பாடல், ஆராதனை, காணிக்கை என அவர் கொடுத்தால் போதாது. அவர் நம் வாழ்வில் வந்த பின்பு அவர்தான் நமக்கு முதலாளி, அவர்தான் நமக்கு அதிகாரி, அவர்தான் நம்ம ஆலோசனை கர்த்தர், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர், அவர்தான் நாம் நம்பத்தக்கவர், அவர்தான் நம்மை ஆளுகின்றவர். எனவே அவரை ஏற்றுக்கொண்ட பின்பு எதை செய்தாலும் என்ன செய்தாலும் அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு பிரியமாகவே செய்ய வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற உண்மையான ஒரு வெளிப்பாடு. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் அது தானாகவே தெரியும். சில எஜமானுக்கு கீழாக சில வேலைக்காரர்கள் இருந்தால் அந்த வேலைக்காரர்கள் எஜமானுடைய சொல்லை கேட்டு எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். மற்றவர்களுக்கு மத்தியில ஒரு சாட்சி வரும்.
அந்த வேலைக்காரர் அவருடைய எஜமானுக்கு பிரியமாய் நடப்பார் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக காணப்படும். ஆனா இன்றைய காலகட்டத்துல இயேசு எப்படி வெளிப்படுகிறார்? அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்? அதற்கு மாறாக இன்றைக்கு நாம் எப்படி அவரை வெளிப்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்வி. இன்றைக்கு காலகட்டத்தில ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. ஆராதனைக்கு போணும், காணிக்கை போடணும், ஜெபிக்கணும், 2 பாடலை பாடணும். அதோட முடிஞ்சுது. இது தேவனுக்கு முன்பாக நாம் செய்வது. ஆனா தேவன் நமக்குள்ளிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட்டோம். அவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்ய விரும்புகிறார்? அதாவது ஒன் சைடு பார்வை, ஒத்த கண் பார்வை. ஒரு கண் பார்வையுடையவன் அவன் பார்வைக்கும், 2 கண் பார்வையுடையவன் அவனுடைய பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இன்றைய கிறிஸ்தவர்கள் ஒரு கண் பார்வையுடையவர்கள். 2 கண் பார்வையுடையவர்களா மாறணும். குமாரன் தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து கேட்கிறார். அது ஆசாரியனா இருக்கட்டும், அது விசுவாசியா இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்து தான் கேட்கிறார். இன்றைக்கு காலகட்டத்துல தேவன் எனக்குள்ள இருப்பாரா? நான் அவரை பிரியப்படுத்துற ஒரு காரியம் இருக்கு. அவரை கனம் பண்ணணுங்களா? கோயிலுக்கு போறதுனால, காணிக்கை போடுறதுனால கனம் பண்ணிட்டோமா? அதையும் கனம் பண்ணணும். ஆனா அதை விட மேலாக அவர் நமக்குள்ள இருந்து விரும்புகிறது, அவரும் நாமும், தேவனும் நாமும் பரஸ்பரமாக உட்கார்ந்து பேசவும், அவர் தருகிற நல்ல ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும், அதன்படி செயல்படவும், அதில் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது அவர்தான் நமக்கு முதலாளி, அவர்தான் நமக்கு அதிகாரி, அவர்தான் நம்ம ஆலோசனை கர்த்தர், அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர், அவர்தான் நாம் நம்பத்தக்கவர், அவர்தான் நம்மை ஆளுகின்றவர். இதை நம்ம மனசில் வைக்கணும். எல்லாமே அவர்தான். நமக்குள்ளேருந்து செயல்பட வைக்கணும் அவர்தான். ஆனா நாம் அவருக்குள்ள ஒப்பு கொடுத்து செயல்படுறோமா? ஒத்த கண் பார்வை யாரை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? தன்னிச்சையாக செயல்படுகிற காரியம். அவன் போவான், கோயிலுக்கு போவான், காணிக்கை போடுவான், பாட்டு படிப்பான், முடிஞ்சு ஜெபம் பண்ண வந்துருவான். தேவன் அவனோட பேச விரும்புகிறது அவன் கேட்க மாட்டான். அநேகர் கேட்க மாட்டாங்க. அவர் எனக்கு முதலாளியா இருக்கணும், நான் அவருக்கு வேலைக்காரனா இருக்கணும், அவர் எனக்கு அதிகாரியா இருக்கணும், நான் அவருக்கு கீழே இருக்கணும், அவர்தான் எனக்கு ஆலோசனை கர்த்தர், அவர்தான் என்னை வழி நடத்தணும், அவர்தான் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர், என்னை முழுமையா அவர் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள் என்பது பார்த்தால் ரொம்ப குறைவு. இதுக்கு டோட்டல் மொத்தமா சொல்ல போனோம்னா, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அவர்தான். என்னோட குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள இதை ரொம்ப கவனிக்கணும். ஒரு குடும்பத் தலைவன் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. நம்ம மனைவி சேர்ந்திருக்கிறார். அப்ப 2 பேரும் சேர்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் போது நாம் பிதாவை கனம் பண்ணுகிறோம். அவருக்கு பயப்படுற பயம் வரும். பெற்றோர்கள் பிள்ளைகள் சேர்ந்து அவரை கனம் பண்ணும்போது அது கிறிஸ்துவின் குடும்பமாய் மாறும். அங்க கிறிஸ்து தான் தலைவரா இருப்பார். சில பேர் வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அங்க ஒரு போர்டு போட்டிருக்கோம். இந்த இல்லத்தின் தலைவர் இயேசு அப்படின்னு போர்டு இருக்கும். பெரிய போர்டா போட்டிருப்பாங்க. இந்த காலத்துலலாம் கம்ப்யூட்டர் காலம்ல. இந்த இல்லத்தின் இயேசு
இதுதான் தலைவர். ஆனா உள்ள இயேசு தலைவரா இருக்க மாட்டாரு. முழுக்க முழுக்க மற்றவன் தான் இருப்பான். அப்படின்னா பிசாசு தான் இருப்பான். அவனுக்கு கீழ்ப்படிவாங்க, அவன ஆலோசனை எடுத்துடுவாங்க, அவன கூட வச்சு எஜமானா பார்ப்பாங்க. எல்லாம் இது மறைமுகமா நடக்கும். ஆனா நேர்முகமா தெரியாது. அதனால தான் இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறது, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்னைக்கு ஆலயத்தில துணிகரம், தனிப்பட்ட வாழ்க்கையில துணிகரம், குடும்ப வாழ்க்கையில துணிகரம், பிள்ளைகள் ஒரு பக்கம் துணிகரம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இது கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த துணிகரம் இல்லாதபடி என் குடும்பத்தை, என்னை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நாங்கள் அவருக்கு எஜமான் அல்ல. அவர் எங்களுக்கு எஜமான். நாங்கள் அவருடைய பிள்ளைகள். அவ்வளவுதான். அதனால சுருக்கமா இன்னும் சொல்லப்போனா, தெய்வ பயம் நமக்கு வேணும். தெய்வ பயம் நமக்கு வேணும். தெய்வ பயத்தோடு நடக்கும்போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தேவனுக்கு அந்த கனத்தை கொடுக்கும்போது, நாம் அவரை அசட்டை பண்ண முடியாது, கனயீனம் பண்ண முடியாது. கனத்தை கொடுக்கிறோம். நாம் அவருக்கு பயப்படுகிறோம். அவருக்கு கனத்தை கொடுக்கிறோம். தேவன் செய்ய சொன்னதை நீ செயல்படுத்தாத வரை, தேவன் செய்ய சொன்னதை நீ செயல்படுத்தாத வரை, தேவன் செய்வார் என்ற உன் நம்பிக்கை செயலற்றது. தேவன் செய்வார் என்ற உன் நம்பிக்கை செயலற்றது. இதில் கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். கர்த்தர் கொடுக்கின்ற கனத்தை கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.